கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2026ஆம் ஆண்டிலும் கிறிஸ்தவ கிராம சபை ஊழியத்தின் சார்பாக உங்களை காண்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 2026ஆவது ஆண்டில் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, ஆண்டவரே, இந்த வருடம் எங்களுக்கு ஒரு ஆண்டுடைய நடத்தில் எங்களுக்கு வேணும், ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வசனத்தை அடிமையுடைய இருதயத்தில் வைத்தார். அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 33வது அதிகாரம் 16வது 17வது வசனத்துல 16வது வசனத்துடைய 2வது பகுதி, அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்று சொல்லி அங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப இந்த வருடத்துல அப்பமும் தண்ணீரும் நிச்சயமாய் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அப்படின்னா லிட்டரலா நம்ம பார்த்தீங்கன்னா அப்பம் என்பது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, தண்ணீர் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஆவிக்குரிய அர்த்தத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அப்பம் என்பது வேத வசனம், தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். அப்போ இந்த வருஷத்துல ஆண்டவர் உலக பிரகாரமான அப்பமும் தண்ணீரும் நமக்கு கிடைக்க செய்வார். ஆவிக்குரிய பிரகாரமான வேத வசனத்தையும் பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தையும் நமக்கு நிறைவாய் தந்தருளி ஆண்டவர் இந்த வருஷத்துல நம்ம ஆசீர்வதிக்க போகிறார். ஆனா வாக்கு தத்தங்கள் எப்பொழுதுமே நிபந்தனை அடிப்படையில அமைகிறபடினாலே இது யாருக்கு கிடைக்கும், எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமே. ஆனால் 15வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, 33வது அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, நீதியாய் நடந்து செம்மையானவர்களை பேசி இடுக்கன் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடி தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், அவனுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுக்கப்படும் என்று சொல்லி அங்க வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப நம்ம எப்படி இந்த வருஷத்துல நம்ம இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீதியாய் நடக்கணும், செம்மையானவர்களை பேசணும், இடுக்கத்தினால் அல்லது கொடுமை செய்து வரக்கூடிய வருமானத்தை நம்ம முற்றிலுமாய் அகற்ற வேண்டும். பரிதானம், அதாவது லஞ்சம் மற்றவருடைய கைவிட்டு வாங்காதபடி நம்முடைய வாழ்க்கையில நேர்மையா இருக்க வேண்டும். அதே மாதிரி மற்றவர்களுக்கு ரத்தம் சிந்துவதற்கான யோசனை, நல்ல யோசனை மட்டும்தான் சொல்லணும், வேற தேவையில்லாத ஆலோசனைகள் நம்ம மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாது. 2வது, பொல்லாப்பை நம்ம காணாதபடி நம்முடைய கண்களை விலக்கி பாதுகாக்கிற அந்த இருதயத்தையும் சிந்தனைகளையும் பாதுகாக்கிறவனுக்கு அந்த நிச்சயமாய் அவனுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த வருஷத்துல ஆண்டவர் நமக்கு அப்பமும் தண்ணீர் மாத்திரமல்ல, அடுத்த வசனத்துல சொல்லப்படுகிறது, உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இப்படி நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கன் செய்வதனால் வரும் ஆதாயத்தை வெறுத்து நம்ம லஞ்ச லாவணியம் இல்லாத பரிதானம் வாங்காத ரத்தம் சிந்தாத ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது அப்பம் தண்ணீர் மாத்திரமல்ல, நம்முடைய கண்கள் அந்த ராஜாவை மகிமை பொருந்தினவராய் காணணும். யார் அந்த ராஜா? இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை மகிமை பொருந்தினவராக காணக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் இந்த வருஷத்துல நம்ம தருவார். அப்போ மகிமை பொருந்தின கிறிஸ்துவை நம்ம பார்க்கும் பொழுது அப்போ நிச்சயமா நமக்கு என்ன தருவார்? ஆண்டவர் அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்போ இன்றைக்கு இந்த வருஷத்துல நம்ம 15வது வசனத்துல சொல்லப்பட்ட விடமாக நீதியாய் நடப்போம், செம்மையானவர்களை பேசுவோம், இடுக்கன் செய்வதனால் வரும் ஆதாயத்தை வெறுப்போம், நம்ம கையூட்டு லஞ்சம் வாங்குறது அப்படி இல்லைன்னு சொன்னா பரிதானம் வாங்காதபடி நம்முடைய கைகளை விலக்கி ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகள் சொல்லாதபடி ஆண்டவரே நோக்கி பார்த்து நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கும் பொழுது அந்த ஆண்டவர் ராஜாவை மகிமை பொருந்தவராக நம்ம காணும் பொழுது நிச்சயமாய் அப்பமும் தண்ணீரும் நமக்கு இந்த வருஷம் கிடைக்கும். அப்போ ஆண்டவர் இந்த வருஷம் அப்பத்தையும் தண்ணீரையும் தந்து நம்மை நிறைவாய் வழி நடத்த போகிறார். எல்லாரும் ஒரு நிமிஷம் நம்ம கண்களை முழுவதும் ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் கிருபை இறக்கின்ற அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, நீ இருந்த நாளிலும் கூட எங்களோடு கூட பேசின அந்த வசனத்திற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த வருஷத்துல எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே வாக்குத்தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். அப்பமும் தண்ணீரும் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்று சொல்லி நீங்கள் வேதத்துல சொன்னீங்களே. ஆண்டவர், எங்களோடு கூட தனிப்பட்ட வாழ்க்கையில பேசியிருக்கீங்க. ஆண்டவர், உலகத்தின் அப்பமும் தண்ணீரும் ஆண்டவர் ஆவிக்குரிய அப்பமும் தண்ணீரும் எங்களுக்கு கிடைப்பதற்கு, நாங்கள் நீதியானவைகளை பேசுவதற்கு, செம்மையானவைகளை செய்வதற்கு எங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்த வேண்டுமா நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் நீங்க காத்து வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் இதாமே ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.